கொடைக்கானலை சுற்றி இருக்கிற மலை கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. சில கிராமங்கள் அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரினால ஞாபகம் இருக்கும். சில கிராமங்கள் அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ்னால ஃபேமஸாக இருக்கும். ஆனால் பூண்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்த உடனே எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுற ஒரே விஷயம் இந்த கிளைமேட் தான். பீக் சம்மரில் கூட இந்த மலைகளில் குளிர் குறையவே குறையாது. அதுக்கு காரணம் இந்த இடத்தோட ஜாகிரஃபி. மேற்கு பழனி மலைகளோட ஆழமான பகுதிகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துல ஈரமான காற்று எப்போவுமே தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு கிளைமேட் உருவாகுது. இந்த ட்ராவலில் பூண்டியோட ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அப்புறம் இங்கே இருக்கிற டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டோட கொடைக்கானல் பிளாக்ல இருக்கிற பூண்டி பழனி மலைகளோட மேற்கு எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்தை ரீச் ஆகணும்னா கொடைக்கானல்ல இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். பூம்பாறை, மன்னவனூர்னு பல மலை கிராமங்களை கடந்து வரும்போது நம்ம அடுத்ததாக ரீச் ஆகிற லொக்கேஷன் தான் பூண்டி. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 6400 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த பகுதியை சுற்றி செங்குத்தான மலைகள் இருக்கிறதுனால இந்த இடம் எப்போவுமே சில்லுன்னு இருக்கு. இந்த மலைகளோட அமைப்பை பார்த்தா ஒரு பெரிய பவுல் மாதிரி தெரியும். சுற்றி மலைகள், நடுவில் விவசாய நிலங்கள், அதுக்கு நடுவில் ஒரு குட்டி கிராமம். பூண்டியோட ஜாகிரஃபியை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. பூண்டியோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லணும்னா இங்கே பாலியார் பழங்குடியினரும் ஒரு சில விவசாய குடும்பங்களும் இந்த மலைகளை தங்களோட வாழ்விடமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. கொடைக்கானலோட மற்ற மலை கிராமங்கள் மாதிரி பூண்டியில் வாழ்கிற மக்களோட முக்கியமான தொழிலும் விவசாயம்தான். உருளைக்கிழங்கு, கேரட், மலைப்பூண்டு இந்த மாதிரியான பயிர்களை தான் இங்கே சாகுபடி செய்கிறாங்க. இந்த மலைகளில் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் எல்லா வேலைகளும் மோஸ்ட்டாக இவங்களே பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இங்கே பெட்ரோல் பங்க் கிடையாது. ஸோ பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னா லோக்கல் கடையில் வச்சுருப்பாங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பூண்டி கிராமத்தை புரிஞ்சுக்கணுன்னா இந்த ஊரோட கிளைமேட்டை புரிஞ்சுக்கணும். ஏர்லி மார்னிங்கில் மிஸ்டாக இருக்கும். அப்புறம் சூரியன் வந்ததும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பட் அப்பயும் சில்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலே திரும்ப மிஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த கிளைமேட்டுக்கு நடுவில் தான் பூண்டியோட தினசரி வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. மற்ற மலை கிராமங்கள் மாதிரியே இந்த பூண்டி கிராமத்தோட அமைதியான வாழ்க்கைக்கு பின்னாடியும் பல சவால்கள் இருக்கு. நைட் டைமில் இங்கே இருக்கிற குளிரான காற்று பள்ளத்தாக்கில் இறங்கி காலையில் பயிர்கள் மேலே பனி உறைஞ்ச மாதிரி படிஞ்சிடும். சில நேரத்தில் இதனால் உருளைக்கிழங்கு, பீன்ஸ் மாதிரியான பயிர்கள் ரொம்பவே பாதிக்கப்படும். அதே மாதிரி இந்த கிராமங்கள் பழனி மலையோட உள்பகுதியில் இருக்கிறதுனால அடிப்படை வசதிகள் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. பூண்டியை இன்னும் சுற்றி பார்க்கறதுக்காக நான் இந்த ஊரோட உயரமான மேடுகளில் இருந்து அடிவாரம் வரைக்கும் பயணம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பயணத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட் விலரி வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிலாவரையிலிருந்து பூண்டி கிராமத்துக்கு போகிற வழியில் இருக்குது. நான் போன டைமில் மழை இல்லாததுனால தண்ணியோட ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது வெஸ்டர்ன் காட்ஸோட வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வில்லாரி வாட்டர் ஃபால்ஸை விட்டு வெளியே வந்து இந்த ஆஃப் ரோடில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் நம்ம பூண்டி டேமை ரீச் ஆயிடுவோம். இந்த இடத்த சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருந்து வர மழை நீர் இந்த டேம் தான் சேமித்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மலைகளுக்கு நடுவில் அமைதியாக இருக்கிற இந்த டேம் தான் இந்த பகுதியோட முக்கியமான ஒரு நீர் ஆதாரமாக இருந்திருக்கு. கடைசியாக அந்த ஆஃப் ரோடில் இருந்து இறங்கி வந்த கொஞ்ச தூரத்திலேயே நம்ம பூண்டி வியூ பாயிண்ட்டை ரீச் ஆயிடுவோம். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது பூண்டியோட மொத்த அமைப்பையும் நம்மளால் பார்க்க முடியும். படிக்கட்டு மாதிரி அடுக்கி இருக்கிற விவசாய நிலங்கள், அதுக்கு நடுவில் இருக்கிற வீடுகள், அதை சுற்றி நிற்கிற மலைகள், இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். பூண்டி வியூ பாயிண்ட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு புது லேண்ட்ஸ்கேப் நமக்கு முன்னாடி தெரியும். அதுதான் கவஞ்சி கிராமம். இந்த கவஞ்சி கிராமத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் நமக்கு ஒரு மண் பாதை தெரியும். அந்த பாதையில் கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பிக்கும்போது நமக்கு ஒரு தண்ணி ஓடுற சத்தம் கேட்கும். அதோட பேர் எட்வின் கொரத்தி வாட்டர் ஃபால்ஸ். கவஞ்சி கிராமத்தில் இருக்கிற பல சிறு ஓடைகள்லேருந்து வர தண்ணீர் ஒன்றா சேர்ந்து இந்த எட்வின் கொரத்தி வாட்டர் ஃபால்ஸை உருவாக்குது. அடர்த்தியான செடிகள், ஈரமான பாறைகள், அப்புறம் இந்த அருவியோட சத்தம்
இந்த இடம் ஒரு மாதிரி அமைதியாக இருந்தது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது உங்களோட டிஸ்கஷனில் இந்த பூண்டி கிராமத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுதான் எங்களோட பூண்டி பயணம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் தீபக் சைனிங் ஆஃப்.